ஒருவேளை இருக்குமோ? நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன் பத்தி தான் நீங்க சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னு ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். ஹிஸ்டரியில இந்த பாபா வாங்கா மாயன் கேலண்டர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியும் வச்சிருப்பாங்க. அதுபடி உலகத்துல நிறைய விஷயம் நடக்கவும் செஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வாரா இருக்கட்டும், சுனாமி, கொரோனால இருந்து ஆட்சி மாற்றம், ட்ரம்ப், ஒபாமா ஆகியோரோட பதவியேற்பு, உலகத்துல நடக்கிற பல நிகழ்வுகளை பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி எழுதியும் வச்சிருக்காங்க. அதுல இந்த நாஸ்ட்ராடமஸ் சொன்ன ஒரு பர்டிகுலரான விஷயம், ஒரு நாட்டோட பேர் கொண்ட கடலும் ஒரு கடலோட பேர் கொண்ட நாடும் இருக்கு. அங்க 3 கடல் சேர்ற இடத்துல ஒருத்தன் பிறப்பான். அவன் தன்னோட ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப சாதாரண ஆளா இருந்தாலும் பின்னர் 2000வது காலகட்டத்துல பெருசா எவால்வ் ஆவான். மக்கள் அவனை பயங்கரமா கொண்டாட ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு கீழே தான் ஆட்சியும் அமையும் சொல்லியிருக்காரு. பின்னர் அவன் புகழ் நாடெங்கும் பரவி மேலை நாடுன்னு சொல்லப்படுற ரஷ்யா, சைனா கூட நட்பு வச்சு கைகோர்ப்பான்னு சொல்றாரு. ஆராய்ச்சியாளர்கள் அவர் சொன்ன விஷயத்தை டீகோடிங் பண்ணி பாக்குறாங்க. அவர் சொன்னதுபடி கடல் பேர் கொண்ட நாடு, நாட்டு பேர் கொண்ட கடல் உலகத்திலே இந்தியா மட்டும்தான். இந்தியா, இந்தியன் ஓஷன். அவர் இந்தியால சவுத் ரீஜனை தான் சொல்ல வர்றாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பட் அவர் பர்டிகுலரா யார சொல்றாருன்னு யாருக்குமே தெரியல. இந்த ஒரு விஷயத்தை தளபதி ரசிகர்களும் தொண்டர்களும் அவர் தளபதி தான் சொல்றாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தா, தனி மனுஷன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச 2 வருஷத்துல தன்னோட ஸ்டேட் மட்டும் இல்லாம புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு ஒரு இம்பாக்ட் மட்டும் இல்லாம ரெஜிஸ்டரும் பண்ணி ஆளுங்களை சேர்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூர் ஹை கமிஷனர் தளபதி அவர்களை மீட் பண்றாரு. இவர் போய் மலேசியால கால் வைக்கிறாரு. அந்த இம்பாக்ட் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிக்குது. இறுதியால மலேசியாவுக்கு பல நாடுகள் இருந்து டூரிசம் அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு மலேசியன் டூரிசம் ஆபீஷியல் சொல்றாங்க. மனுஷன் ஸ்ரீலங்கா பத்தி 2 நிமிஷம் தான் பேசுறாரு. அதோட இம்பாக்ட். தம்பி விஜய் அவர்களே, நீங்கள் கச்சதீவை பேசிய உடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார். உங்களுடைய குரலுக்கு, உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் யூகேல இருக்கேன். இந்தியாவோட நியூஸ் அவ்வளவா எங்களுக்கு வந்து சேராது. பட் பிபிசியை திறந்தாலே தளபதி அவர்களை பத்தியும் அவரோட தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் நியூஸ் தான் வருது. இதெல்லாம் பரவாயில்ல, சைனா இந்தியாவை கண்டுக்கவே மாட்டான். ஆனா இந்தியால கடக்கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட நியூஸ் சைனீஸ் நியூஸ் பேப்பர்ல இருக்கு. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ?